இப்போ நம்ம பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம 2 துண்டு இந்த மாதிரி பிரண்டை எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிடலாம். இது தோலை சீவுறப்ப எப்போவுமே கையில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோலை சீவ ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கையை அரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம கையில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணணும். இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதில் சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 15 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மூணு இல்லைன்னா 4 வத்தல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த பிரண்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நம்ம இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து அது கூட இதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிடலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும்.
நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணி நம்ம இதை சட்னி கூட சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சுவையான பிரண்டை சட்னி ரெடி. இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.